உடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையில் இந்த ஜும்மாவிற்காக வேண்டி நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த ஜும்மாவில் நிகழ்த்தப்படுகின்ற உரை பேசுகின்ற எனக்கும் செவிமடுக்கின்ற உங்களுக்கும் பயன் தர வேண்டும் என்றிருந்தால், இது தவிர எமது வாழ்க்கையின் இதர காரியங்களில் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நாம் வெற்றியடைய வேண்டும் என்றிருந்தால், எம் வாழ்வின் அஸ்திவாரமாக நம் வாழ்வை காக்கும் கேடயமாக தக்குவா என்கின்ற அந்த கேடயம் இருக்க வேண்டும். அந்த தக்குவா உணர்வு கொண்டவர்கள் மட்டும்தான் நல்லதை உள்வாங்கி நல்லபடி இந்த உலகத்தில் வாழ்ந்து நாளை மறுமையில் நல்ல வெற்றியை அடையக்கூடிய நல்ல அடியார்களாக மாறுவார்கள். எனவே தக்குவா உணர்வை உள்வாங்கிக் கொள்வோம். அல்லாஹ் ஏவிய ஏவல்களை விலக்கிய விலக்கல்களை விட்டும் விலகி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவிய ஏவல்களை எடுத்து நடந்து விலக்கல்களை விட்டும் விலகி வாழ்ந்து அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற அந்த உணர்வில் வாழ்கின்ற அந்த வாழ்க்கைக்குத்தான் தக்குவா, அந்த உணர்வுக்குத்தான் தக்குவா என்று சொல்வதாகும். எனவே சுவர்க்கத்தை அடையும் ஆசையோடும் நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்கின்ற பய உணர்வோடும் அல்லாஹு தஆலா எம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உணர்வோடும் வாழ்கின்ற அந்த தக்குவா உணர்வை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். இந்த உரையின் ஊடாக அந்த தக்குவா உணர்வுக்கு உரமூட்டுவைகளாக இந்த உரைகள் அமைய வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனைகளோடு இந்த குத்பாவை உள்வாங்குவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, துல்ஹஜ் மாதம் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு காலம். ஹஜ்ஜுக்கு பலர் போய்விட்டார்கள், சிலர் போய்க் கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ஜுடைய கடமைகள் தொடங்க இருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் அதனோடு தொடர்பான சில விடயங்களையும் அதனோடு அண்டிய சில விடயங்களையும் நினைவூட்டுவது பொருத்தம் என்று நினைக்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபி அவர்கள் சொன்னார்கள், நிஅமதானி அஸீமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கதீருன் மினன் நாஸ் அஸ்ஸஹா வல் ஃபராஹ். இரண்டு பெரிய அருக்கொடைகள் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு வழங்கி இருக்கிறான். அந்த அருக்கொடைகளை பயன்படுத்துகின்ற விடயத்தில் மனிதர்கள் பெருமிழப்பிலே இருக்கிறார்கள், பெரும் ஏமாற்றத்திலே இருக்கிறார்கள். அத ஒரு லொஸ்டான வழியில் நஷ்டம் போகின்ற வழியிலே ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, அந்த பெரும் இரு அருக்கொடைகள் என்னவென்றால், மனிதனுக்கு கிடைக்கின்ற இந்த வாழ்வு, ஓய்வு நேரம், மனிதனிடத்திலே இருக்கின்ற அந்த தெம்பும் தேக ஆரோக்கியமான நிலை, மனிதனுக்கு இருக்கின்ற இந்த ஓய்வான நேரத்தையும் ஆரோக்கியமான அந்த சூழ்நிலையையும் அந்த உடலியல் நிலையையும் பயன்படுத்தி இந்த வாழ்வை சிறப்பாக ஆக்குகின்ற விடயத்தில் மனிதர்கள் நஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் ஈமான் கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் என்னவென்றால், இந்த உலக வாழ்வு நிரந்தரமற்றது, நாளை மறுமை வாழ்வுதான் நிரந்தரமானது. இந்த உலக வாழ்வு நாளை மறுமைக்கான விளைநிலம், அதற்கான சேமிப்புகளை சேமிக்க வந்த இடம் என்று நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஈமானினுடைய நம்பிக்கைகளில் முக்கியமானது ஒன்று மறுமை என்றுதான். இந்த உலகம் தற்காலிகமானதுதான். பிறந்தவர்கள் எல்லாம் இறந்து போய் விடுவார்கள். இரவா ஒரு உலகம், மறுமை உலகம்தான். அந்த வாழ்வுதான் நிரந்தரமான வாழ்வு.
அந்த வாழ்வுக்கு தேவையான சேமிப்புகளை இந்த உலகத்தில் சேமித்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் மூமின்கள் என்று இருக்கின்றோம். ஆனால் அந்த வாழ்க்கை வாழ்கிறோமா இல்லையா என்கின்ற கேள்வியை நாம் நமக்கு கேட்டுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், மனிதனுக்கு இந்த உலகத்தில் கிடைத்திருக்கின்ற வாழ்வு என்பது ஒரு கிரேட் கிஃப்ட், ஒரு பெரும் அருட்கொடை. இந்த வாழ்வின் ஒவ்வொரு வினாடியையும் அவன் தெம்போடும் தேக ஆரோக்கியத்தோடும் இருக்கின்ற போது சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்தாதவர்கள் நஷ்டமடைந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகம் மறுமைக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். இந்த உலகத்தின் ஒவ்வொரு வாழ்வியல் அம்சங்களும் வாழ்வியல் வினாடிகளும் நாளை மறுமையின் எமது நன்மை திராசின் வலது பக்க திராசை கணக்க செய்கின்ற, எம் கபருடைய வாழ்க்கையை ஒளியேற்றுகின்ற, அரசின் நிழலிலே நிழல் பெறச் செய்கின்ற, வலது கரங்களில் எங்களுடைய பட்டோலைகளை கொடுக்கப்படுகின்ற, சுவர்க்கத்தில் நுழைந்து சுகமாக வாழ்கின்ற வாழ்வுக்கு வழியமைக்கக்கூடியதாக இந்த உலக வாழ்வை பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு வினாடியும் பயன்படுத்தப்பட வேண்டும். எனவே காலம் என்பது ஒரு பொறுப்புக்குரிய காலமாகும். சும்மா இந்த உலக வாழ்வு என்பது இந்த உலகத்திற்காக வாழ நமக்கு வழங்கப்பட்டதல்ல. இந்த உலக வாழ்வு என்பது இந்த உலகத்திற்காக மட்டும் அர்ப்பணிப்பதற்காக தரப்பட்டது அல்ல. இந்த உலக வாழ்வு மறுமைக்காக எம்மை தயார்படுத்த தரப்பட்டது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை நாம் மறந்து விடுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர், அதாவது நமக்கு காட்டி தந்த மார்க்கத்தில் சூரத்துல் அஸ்ர் என்கின்ற ஒரு அத்தியாயம் எனக்கு தெரியும். காலத்தின் மீது சத்தியமாக மனிதர்கள் எல்லோரும் நஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியம் பண்ணி சொல்கிறார். காலத்தை சரியாக பயன்படுத்தாதவர்கள் நஷ்டத்திலே இருக்கிறார்கள். இந்த உலக வாழ்வு என்கின்ற அந்த வாழ்வியல் காலத்தை மனிதன் ஈமான் கொண்டு அமல்கள் செய்து தாவா செய்து பொறுமையாக இருந்து கழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துல் அஸ்ரிலே சொல்கிறார். எனவே முழு வாழ்வும் மறுமைக்கான முதலீடு, மறுமைக்கான முதலீடு. இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த இரு பெரும் அருட்கொடைகளை பற்றி சொல்லிவிட்டு இதை பயன்படுத்துகின்ற விடயத்தில், மனிதன் தன் காலத்தை பயன்படுத்துகின்ற விடயத்தில், இந்த காலத்திலே மனிதனுக்கு கிடைக்கின்ற இந்த தேக ஆரோக்கியமான உடல்நிலையை பயன்படுத்துகின்ற விடயத்திலே மனிதன் மஹ்பூனாக இருக்கிறான். மஹ்பூன்ங்கிறது அரபு சொல்லுக்கு, அதாவது நல்லா பயன்படுத்தலாம், சிறப்பாக அதிலே வெற்றியிட்டலாம் என்கின்ற வாய்ப்பு இருந்தும் கூட அதை பயன்படுத்தாமல் போனவனுக்குரிய சொல்தான் அது. உதாரணமாக இந்த மாணிக்க கல்லை கொண்டு போய் ஒருதன் செங்கல் விலைக்கு வித்து போட்டு, அதே மாதிரி ஒரு மாணிக்க கல்லை ஒருதன் கொண்டு போய் அதே மாணிக்க கல் விலைக்கு வித்து அதனால் லாபம் அடைகின்ற போது, எனக்கிட்ட இருந்தது மாணிக்க கல் தானே, அதை வித்து நான் பெருமதியான ஒரு நல்ல வாழ்வு வாழ்ந்திருக்கலாமே என்று அவன் தான் வைத்திருந்த மாணிக்க கல்லை செங்கல் விலைக்கு வித்துவிட்டு எப்படி கைசேதம் அடைவானோ, அப்படி நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அதை பயன்படுத்தாமல் போகின்றவர்களுக்கு சொல்கின்ற ஒரு சொல்தான் மஹ்பூன் என்கின்ற சொல்லா. இந்த உலக வாழ்வை சரியாக பயன்படுத்தக்கூடிய உடல் பலமும் ஆரோக்கிய நிலையும் நமக்கு தரப்பட்டிருந்தும் கூட அதனை பயன்படுத்தாதவன் நாளை மறுமையிலே அடைய போகின்ற அந்த கைசேத நிலையை பற்றி அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்வு மறுமைக்கான முதலீடாகும். மறுமைக்கான முதலீடாகும். நம்முடைய ஒவ்வொரு நாளிகையும் நாளை மறுமையிலே கணக்கு சொல்ல வேண்டியவைகளாகும். நாம் இங்கு கழிக்கின்ற ஒவ்வொரு வினாடியும் தான் நாளை மறுமையிலே நம்முடைய இருப்பை தீர்மானிக்க போகின்ற விடயமாகும். இதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த காலத்தை மனிதர்கள் சரியாக பயன்படுத்துவதற்கான வழிகளை, அதற்கான உணர்வுகளை
அவ்வப்போது ஊட்டிக்கொண்டே இருக்கிறான். குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹு தஆலா காலத்தின் மீது சத்தியம் பண்ணி சில விடயங்களை பேசுகிறான். மனிதன் இந்த காலத்தை அவன் கவனத்திலே கொள்ள வேண்டும் என்பதற்காக வல் ஆஸ்ர் என்று சத்தியம் பண்ணுகிறான், வல்லைல் என்று சத்தியம் பண்ணுகிறான், இரவை மீது சத்தியம் பண்ணுகிறான், வன்னஹார் பகல் மீது சத்தியம் பண்ணுகிறான், வல் ஃபஜ்ர் ஃபஜ்ர் மீது சத்தியம் பண்ணுகிறான், வல்லுஹா விடிய காலை மீது சத்தியம் பண்ணுகிறான். இப்படி அல்லாஹு தஆலா காலத்தின் பல பகுதிகளையும் விழித்து அந்த காலங்கள் முறையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற செய்தியை சொல்லுகிறான். அது மாத்திரமல்லாமல் மனிதர்கள் இந்த காலத்திலே நல்லுணர்வு பற்றி அதிலே நல்ல அறுவடைகளை செய்து கொள்வதற்காக வேண்டிய ஸ்பெஷல் ஆஃபர் சிறப்பான காலங்களை அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்தி தருகிறான். ரமலான் மாதம், துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள், அஷ்ஹுருல் ஹுரம் மாதங்களில் கண்ணியமிக்க மாதங்கள் என்று 4 மாதங்கள். அந்த மாதங்களிலே சண்டை சச்சரவில், யுத்தங்களில், வம்பு தும்புகளில் மனிதன் ஈடுபடக்கூடாது என்று வரையறை போடப்பட்ட மாதங்கள். இப்படி அல்லாஹு தஆலா மனிதன் புனிதனாக மாறி இந்த உலக வாழ்வை நாளை மறுமைக்காக முதலீடு செய்வதற்காக கூடுதலான நேரங்களை ஒதுக்குவதற்காக வேண்டி நிறைய அவகாசங்களையும் நிறைய வாய்ப்புகளையும் அல்லாஹு தஆலா தருகிறான். ரமலான் மாதம் என்கின்ற ஒரு புனித மாதத்தை தந்து மனிதன் புனிதனாக மாறுவதற்கான சூழ்நிலையை உருவாக்கி ஷைத்தான் எம் உணர்வுகளை தூண்டினாலும் அதில் நாம் அகப்பட்டு விடாமல் எம் உணர்வுகளை உயிர்ப்பித்து பாதுகாத்து எங்களை பக்குவமாக அல்லாஹு தஆலா வாழ்வதற்கான சூழ்நிலையை ரமலான் மாதத்திலே உருவாக்கி தருகிறான். அப்படி அல்லாஹு தஆலா தருகின்ற என் காலங்களை அல்லாஹ் தந்த ஒரு பெரும் அற்புதமாக ஒரு நியமத்தாக பயன்படுத்தி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் தந்த காலங்களில் ஒன்றுதான் புனித மாதங்களில் ஒன்றான துல்ஹஜ் மாதமும் அதிலே வருகின்ற முதல் 10 நாட்களும் ஆகும். வெறும் 10 நாள் என்று பாராமல் அல்லாஹ் தந்த ஒரு சிறப்பான ஒரு சலுகைக்குரிய நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இது ஒரு மூமின் பார்த்தால் அதிலே நிறைய அறுவடைகளை செய்வான். சிலாக்களுக்கு பெரும்பாலான நாட்களுக்கு பின்னால் நாள் மட்டும்தான் தெரியும். அதுக்கு முன்னுள்ள 10 நாட்களின் முதல் நாட்கள் 9 நாட்கள் தெரிவதே கிடையாது. அது சிறப்பான நாட்கள் என்று தெரிவதே கிடையாது. 10 நாட்களின் சிறப்பை பற்றி நிறைய குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களும் பேசுகின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்தை பயன்படுத்திய முறைகளை பற்றி குர்ஆன் ஹதீஸ்கள் பேசுகின்றன. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு அருளாக தந்த முழு ஆயுள் காலத்திலும் அருளிலும் அருள் பெற்று நாம் சிறப்பான நன்மைகளை பெற்று மனிதர்களில் புனிதர்களாக மாறுவதற்கென்று வழங்குகின்ற அவ்வப்போது அவன் வழங்குகின்ற சிறப்பான காலங்களையும் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த கடைகளில் ஆஃபர் போட்டால் ஸ்பெஷல் சலுகை அல்லது மலிவு விலையிலே பொருட்கள் என்றால் முண்டி அடித்துக் கொண்டு ஓடி சென்று அதனை பயன்படுத்திக் கொள்வதற்கும் அதிலே லாபம் பெறுவதற்கும் நாம் உட்படுகிறோம். அல்லாஹு தஆலா மர்மையின் விளைவை, மர்மைக்கான அறுவடையை கூட்டிக் கொள்வதற்கான அவ்வப்போது தருகின்ற இந்த ஸ்பெஷல் ஆஃபரான சலுகையான நன்மைகளை நிறைய அள்ளிக்கொள்வதற்கான இந்த காலங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படியான காலங்களில் ஒன்றுதான் இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களாகும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற போது வல் ஃபஜ்ரி வலயாலின் அஸ்ர், வைகறை பொழுதின் மீதும் 10 இரவுகளின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் ஃபஜ்ரின் மீதும் அதன் பின்னால் அதாவது 10 நாட்கள் 10 இரவுகளின் மீதும் சத்தியம் பண்ணுகிறான். இங்கே ஃபஜ்ர் அதிகாலை வைகறை பொழுதை பற்றி சொல்கின்ற போது யௌமுன் நஹரை பற்றி சொல்வதாக, அறுத்து பலியிடுகிற அந்த பெருநாள் 10வது நாளை சொல்லுகிறாக சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். வலயாலின் அஸ்ர் 10 இரவுகளை பற்றி பேசுகின்ற போது பெரும்பாலான முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கின்ற அந்த 10 இரவுகள் என்று இங்கே சொல்லப்படுகிறது. அல்லயாலி அல் ஆஷர் ஹிய அல் ஆஷ்ருல் அவ்வல் மின் தில் ஹிஜ்ஜா, துல்ஹஜ் மாதத்திலே வருகின்ற முதல் 10 நாட்களை பற்றித்தான் இந்த வசனம் பேசுகிறது என்று பெரும்பாலான அறிஞர்கள் சொல்கிறார்கள். இமாம் இப்னு கதீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்ற போது அல் முராது பிஹா அஷ்ரு தில் ஹிஜ்ஜா என்று சொல்கிறார்கள்.
இந்த வலயாலின் அஷ்ர் என்று சொல்லப்படுகின்ற வசனத்தின் மூலமாக அல்லாஹ் இந்த 10 இரவுகள் என்றால் அந்த இரவை தாங்கி அந்த பகல்கள் அந்த நாட்கள் மீது அல்லாஹ் சத்தியமற்று சொல்கிறது எதுவென்றால் இந்த துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களை தான் அவர்கள் சொல்கிறார், அல்லாஹ் சொல்கிறான் என்று சொல்கிறார்கள். இப்னு அப்பாஸ், இப்னு ஜுபைர், முஜாஹித் இப்படியான ரஹிமஹுமுல்லாஹ் போன்ற அறிஞர்கள் எல்லாம், முன் சென்ற அறிஞர்கள், நவீனகால அறிஞர்கள், எல்லா அறிஞர்களும் அல்லாஹ் இங்கே பேசுவது வலயாலின் அஸ்ர் என்று பேசுவது இந்த துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களை தான் என்று முஃபஸ்ஸிரீன்களே சொல்வதை நாம் காணலாம். எனவே இது அல்லாஹ் சத்தியமிட்டு சொன்ன சிறப்பான நாட்களாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு அஹப்பு இலல்லாஹ் ஃபீஹின்ன மின் ஹாதிஹில் அய்யாம். துல்ஹஜ் மாதத்தின் யானி அஷர துல் ஹஜ்ஜா, அதாவது துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் இருக்கிறதே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவையாகும். வேறு எந்த நாட்களில் செய்யும் அமல்களுக்கு அது ஈடாகாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை விடவுமா இந்த நாட்களிலே அமல்கள் செய்வது சிறப்பானது? வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போராட போவதை விடவும் இந்த காலங்களிலே அமல்கள் செய்வது சிறந்தது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அப்படி போன ஒருவன் இல்லா ரஜுலுன் ஹரஜ பினஃப்ஸிஹி வ மாலிஹி ஃபலம் யர்ஜ மின் ذلك பிஷைஇன், தன் உயிரையும் உடைமையையும் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடி அதிலேயே மரித்து போனவனுக்கு ஈடாகாது. அவனுக்கு ஈடாகாது. அவன் தான் உலகத்திலே அதி உன்னதமான அமல் செய்த ஒருவன். இந்த உலகத்திலே அதி உன்னதமான அமல் என்றால் அல்லாஹ்வுக்காக போராடி தன் உயிரை உடைமையை இழப்பதாகும். அவனுக்கு ஈடாக மாட்டாது. ஆனால் அப்படி போன ஒருவர் போய் திரும்பி வந்து அந்த காலத்தில் அவர் போராடி அந்த போராடிய உணர்வுக்கும் அந்த காலத்துக்கும் துல்ஹஜ் மாதத்திலே ஒரு மனிதன் நன்மை செய்கின்ற அந்த நன்மைக்கும் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த காலத்தின் அமல்கள் சிறப்பானவைகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இமாம் நபவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கின்ற போது சொல்கிறார்கள், அல் அஷ்ருல் அவ்வலு மின் தில் ஹஜ்ஜா அஃலலு அய்யாமிஸ் ஸனா லில் அமலி ஸாலிஹ். துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களிலே அமல்கள் செய்வது என்பது ஏனைய காலங்களில் செய்கின்ற அமல்களை விட சிறப்பானது என்று இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்ற போது يظهر أن السبب في امتياز عشر ذي الحجة துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்கள் அமல்களால் ஏன் சிறப்பானவைகள், ஏன் விசேடமான அடையாளப்படுத்தல்களை உடையவைகள் என்று விளக்கத்தை சொல்கின்ற போது இந்த 10 நாட்களில் குறிப்பாக ஹஜ்ஜுடைய காலங்களில் ஒவ்வொரு அமல்களும் தனித்தனியாக சிறப்பு பெறுகின்றன. தொழுகை சிறப்பான ஒரு கடமை, தொழாதவனுக்கு இஸ்லாத்தில் பங்கில்லை. நோன்பு ஒரு சிறப்பான கடமை, ஸ்பெஷல் வாயிலூடாக சொர்க்கத்திலே ஒரு மனிதன் அழைக்கப்படுகிறான். தர்மம் ஜகாத் என்பது ஒரு சிறப்பான கடமை, அதற்கான தனியான கூலிகள் இருக்கின்றன. இப்படி சிறப்பான பல கடமைகள் எல்லாம் ஒன்றே சேர்ந்து ஒன்றாக நடைபெறக்கூடிய ஒரு காலம்தான் துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த காலமாகும். அதனால் இது ஏனைய காலங்களை விடவும் சிறப்பானது. இந்த காலகட்டத்தில் சுன்னத்தான நோன்புகள் இருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் ஃபர்லான தொழுகைகள் தொழுவப்படுகின்றன. அந்த காலத்தில் தொழுகை, நோன்பு போன்ற பல இதர வணக்கங்களும் மிக முறையாக, ஹஜ் உட்பட பல கடமைகளும் அதிலே முறையாக ரமலான் மாதத்திலே ஹஜ் செய்ய முடியாது. ஆனால் துல்ஹஜ் ஆரம்ப காலத்திலே ஹஜ்ஜும் நடைபெறுகிறது, ஃபர்லான தொழுகை நோன்பு நடைபெறுகிறது, அதே போன்று ஃபர்லான தொழுகை நடைபெறுகிறது, சுன்னத்தான நோன்புகள் இருக்கிறது, தர்மங்கள் இருக்கிறது, திக்ர் இருக்கிறது, சகல வணக்கங்களும் அடங்கிய அடக்கக்கூடிய செய்யக்கூடிய வாய்ப்பு கொண்ட ஒரு காலமாக இதை அல்லாஹ்
அடையாளப்படுத்தி இருப்பதனால் எல்லா வணக்கம் செய்கின்ற காலங்களை விட இந்த வணக்கம் இந்த காலங்களில் செய்யப்படுகின்ற வணக்கத்துக்கு சிறப்பு இருக்கிறது என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, துல் ஹஜ் மாதத்தின் பொதுவாக அஷ்ஹருல் ஹுரும் என்று வருகின்ற அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட 4 மாதங்கள் புனிதப்படுத்தப்பட வேண்டவைகள், சண்டை சச்சரவுகளில் இருந்து ஒதுங்கி இபாதத்துக்களிலும் திக்குகளிலும் அதிகம் கழிக்கப்பட வேண்டிய காலங்களாகும். ஜாகிலியா காலம் என்ற அறியாமை காலத்தில் உட்பட பின்னால் வந்த எல்லா காலங்களிலும் அது சிறப்பாக பயன்படுத்தப்பட்டது. அந்த நாட்களில் மனிதன் எல்லை மீறுவதும் வரம்பு மீறுவதும் பாவம் செய்வதும் ஏனைய காலங்களில் செய்வதை விடவும் பாரதூரமாக பார்க்கப்பட்ட காலங்களாகும். எனவே துல் ஹஜ் மாதம் அல்லாஹுவால் சிறப்பாக அடையாளப்படுத்தப்பட்ட அந்த முதல் 10 நாட்களை நாம் சிறப்பாக பயன்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிறப்பாக அடையாளப்படுத்தப்பட்ட அந்த காலத்தை நாம் சிறப்பாக உயிர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த மாதத்தில் அந்த முதல் 10 நாட்களில் ஹஜ் என்கின்ற கடமை கொண்டிருக்கிறது. அந்த ஹஜ் என்கின்ற கடமையை செய்ய வாய்ப்புள்ளவர்கள் செய்வது வாஜிபாகும். வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஹஜ் கடமையை உம்ரா கடமையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மேலும் அல்லாஹ் சொல்லுகின்ற போது வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி ஸபீலா, ஹஜ் செய்ய போவதற்கான வாய்ப்பு யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு ஹஜ் செய்வது கடமையாகும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வமன் கஃபர, யார் இந்த கடமையை நிராகரிக்கிறாரோ மறுக்கிறாரோ இதிலே பொறுப்போக்கு காட்டுகிறாரோ ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், இந்த அகிலத்தாரை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ஹஜ் கடமையை செய்யக்கூடிய வாய்ப்பிருந்தும் ஒருத்தன் ஹஜ் கடமையை செய்யாமல் விடுவது என்பது பாரதூரியமான குற்றமாகும். தொழாதவன் எப்படி பாவியோ, ஜகாத்து கொடுக்க வசதி இருந்தும் ஜகாத்து கொடுக்காதவன் எப்படி ஏழைகளின் சொத்தை கொள்ளையடித்த கொள்ளைக்காரராக இஸ்லாம் அடையாளம் காட்டுகிறதோ, அதே போன்று பொருளாதாரமும் உடல் பலமும் இரண்டும் இணைந்து செய்யப்பட வேண்டிய ஹஜ் கடமையை அந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் செய்யக்கூடிய வாய்ப்பிருந்தும் செய்யாதவன், காரணிகள் இல்லாமல் அதனை தவிர்ப்பவன் பாவியாக மாறுவான், அல்லாஹ்வுடைய கடமையை கைவிட்டவனாக மாறுவான். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு செய்தி நபி அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, மனிஸ்ஸதா இலைஹி ஸபீலா என்றால் என்ன? அந்த ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய அந்த சபீல், போகின்ற வழி அல்லது போகின்றதற்கான அந்த வாய்ப்பு என்றால் என்ன என்று கேட்கின்ற போது நபி அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸாது வர்ராஹிலா, அதாவது போவதற்கான பொருளாதார வசதி, போகக்கூடிய பயண வசதி. கொரோனாவுடைய காலம் வந்தது, பொருளாதாரம் இருந்தது, ஹஜ்ஜுக்கு போக முடியவில்லை. அந்த காலத்தில் ஒரு மௌத்தா இருந்தால் அல்லாஹ்விடத்தில் அவர் குற்றவாளியாக ஆகி இருக்க மாட்டார். பொருள் வசதி இருந்தும், போகக்கூடிய பிரயாண வசதி இருந்தும், உடல் தெம்பிருந்தும் அதை செய்யக்கூடிய வாய்ப்பை கைவிட்ட ஒருவர் அல்லாஹ்விடத்திலே குற்றவாளியாகுவார். உடல் தெம்பில்லை என்றாலும் தெம்புள்ள ஒருவரை கொண்டு அந்த ஹஜ்ஜி செய்த கடமையை, ஹஜ் என்கின்ற கடமையை முன் நிறைவேற்றியவரை கொண்டு நிறைவேற்றலாம் என்ற அளவுக்கு அல்லாஹ் வழங்கிய அனுமதி வழங்கிய ஒரு கடமைதான் இந்த ஹஜ் கடமையாகும். எனவே இந்த ரமலான், இந்த துல் ஹஜ் மாதத்தின் ஆரம்ப காலங்களில் கட்டாயம் ஒருவர் செய்ய வேண்டிய விடயங்களில் ஒன்று ஹஜ் ஆகும். நபி அவர்கள் ஒரு நாள் இப்படித்தான் உபதேசம் செய்தார்கள். உபதேசம் செய்து கொண்டிருக்கின்ற போது மக்களை பார்த்து சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, கத் ஃபுரித அலைக்குமுல் ஹஜ், உங்களுக்கு ஹஜ் கட்டாய கடமையாக்கப்பட்டுள்ளது. ஃபஹஜ்ஜு, நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் கட்டாயம். அப்ப ஒரு மனிதர் எழுப்பி கேட்கிறார், ஒவ்வொரு வருஷம் செய்யணுமா யா ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹ் ஒன்றும் பேசாம இருக்கான். திரும்ப திரும்ப அவர் கேட்கிறார். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நான் ஓம் என்றால் உங்களுக்கு கடமையா பேசுறோம். அப்ப ஒரு பாடத்தை படிச்சு கொடுக்காங்க, கூடிய கேள்வி கேட்கப்படாது, நபிமார்களிடத்தில் அதிகமாக கேள்வி கேட்கக்கூடாது என்கின்ற அடிப்படையில் நபி அவர்கள் சொன்னார்கள், நான் ஓம் என்று சொல்லினால் லவ் குல்து நஅம் லவஜபத், ஆனா உங்களுக்கு அது இயலாம பேசிடும் என்று சொல்லி போட்டு வேற ஒரு சட்டத்தை சொல்ல. எனவே மனிதன் ஆயுளில் ஒரு தடவை
அவன் பொருளை கொண்டும் உடலை கொண்டும் ஹஜ்ஜி செய்வது கடமையாகும். நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த இஸ்லாம் என்கின்ற தூண் உனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின் 5 விடயங்களில் நிறுவப்பட்டுள்ளது. அதில் ஒன்று ஹஜ். எனவே ஹஜ்ஜி செய்வது கடமையாகும். இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், மذهب الشافعي والجمهور أن الحج يجب على الفور وتأخيره عن أول وقت الإمكان حرام. ஒருவருக்கு ஹஜ் கடமை ஆகிவிட்டால் அந்த ஹஜ் கடமையை பிற்படுத்துவது அவனுக்கு ஹராமாகும் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். பருவ வயதை அடைந்தவன் தொழுவது வாஜிப். பருவ வயதை அடைந்தும் ஒருவன் தொழவில்லை என்றால் அவன் பாவியுடைய பட்டியலிலே போய் சேருவான். அவனுக்கான சட்டங்கள் பாரதூரமானவை. ஹஜ்ஜி செய்யக்கூடிய பலமும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பொருள் பலமும் ஒரு மனிதனிடத்தில் வந்தும் அந்த ஹஜ்ஜை செய்யவில்லை என்றால் இது ஹஜ்ஜி செய்யற வயசா? 6 வயசு ஓடுற வயசு, 6 ஆட்டத்தை ஆடுவோம், ஓடுற ஓட்டத்தை ஓடுவோம். வயதானதன் பின்னால் ஹஜ்ஜி செய்வோம், அன்று பிறந்த பாலகனாக மாறுவோம் என்ற நினைப்பில் உலா வருகின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ஜை விடுவது பாரதூரமானது என்று அறிஞர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். வேணும் என்று ஹஜ்ஜை விட்டவன் அவன் ஒரு பாரிய குற்றத்தை செய்து கொண்டிருக்கிறான் என்று இஸ்லாம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. எனவே ஹஜ்ஜை விடக்கூடாது. உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி, யார் ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஆற்றல் இருந்தும் அவன் ஹஜ்ஜி செய்யாமல் மரணிக்கின்றாரோ, ஃபல்யமுத் இன் ஷாஅ யஹூதியன் அவ் நஸரானியன், அவன் யஹூதியாக அல்லது நஸரானியாக மரணிக்கட்டும் என்று உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி அவர்களை தொட்டும் சில செய்திகள் சொல்லப்படுகிறது. எனவே ஹஜ் என்பது கட்டாய கடமை, இந்த காலகட்டத்தில் செய்யப்பட வேண்டிய கடமையாகும். இது தவிர இந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் அந்த துல் ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களிலும் நபி அவர்களும் குர்ஆனும் நமக்கு கற்றுத்தந்த சில விடயங்கள் இருக்கிறது. அதிகமான திக்ருகளை செய்ய வேண்டும். வயذ்குரூன ஸ்மல்லாஹி ஃபீ அய்யாமி மஅலூமாத் என்று அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜின் 28வது வசனத்திலே சொல்கிறான். அவர்கள் அந்த குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹ்வின் பெயரை அதிகம் நினைவு கூறுவார்கள். நினைவு கூறுகின்ற ஒன்றாக நாம் ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்கின்ற போது, அல் அய்யாமுல் மஅலூமாத் அய்யாமுல் அஷ்ரில் அவ்வல், துல் ஹஜ் மாதத்தின் அந்த ஆரம்ப 10 நாட்களிலே அல்லாஹ் அதிகம் திக்ர் செய்வதை பற்றி சொல்கிறான் என்று நபிகள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த காலத்தில் ஹஜ் செய்யாமலும் ஊரிலே இருக்கின்றவர்களும் ஹஜ்ஜி செய்து கொண்டு அந்த ஹஜ்ஜி செய்கின்ற களத்திலே இருக்கின்றவர்களும் அதிகம் செய்ய வேண்டிய வணக்கங்களில் ஒன்று அல்லாஹுவை அதிகம் திக்ர் செய்வதாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் அய்யாமின் அஅலமு இன்தல்லாஹி வலா அஹப்பு இலைஹி அல் அமலு ஃபீஹின்ன மின் ஹாதிஹில் அய்யாமில் அஷ்ர், துல் ஹஜ் மாதத்தின் முதல் 10 தினங்களில் செய்யும் அமல்கள் அல்லாஹ்விடத்திலே மிகவும் உயர்வு மிக்கதாகும், விருப்பத்துக்குரியதாகவும் உள்ளன. இதுபோல் அந்தஸ்துக்கோ மிகவும் உயர்ந்த எந்த நாட்களும் கிடையாது என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு, فَأَكْثِرُوا فِيهِنَّ مِنَ التَّهْلِيلِ وَالتَّحْمِيدِ وَالتَّسْبِيحِ وَالتَّكْبِيرِ, எனவே இந்த நாட்களில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நீங்கள் அதிகம் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்கின்ற திக்ரை அதிகம் சொல்லுங்கள், சுப்ஹானல்லாஹ் என்று அதிகம் சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் என்று நீங்கள் அதிகம் கூறுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ருகளை இந்த நாளில் என் நாவுகள் இந்த திக்ருகளால் எப்போதும் ஈரமானதாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எம் உள்ளங்களும் உணர்வுகளும் நாவுகளும் இரண்டர கலந்து அல்லாஹுவை அதிகம் திக்ர் செய்கின்ற அந்த சூழ்நிலைக்குள் இந்த நாட்களிலே நாம் கொண்டு வர வேண்டும். இதுதான் இந்த காலங்களில் எல்லோரும் எப்போதும் செய்ய முடியுமான அமல்களில் முதல் தரத்தில் இருக்கின்ற ஒரு அமலாகும். இந்த நாளில் எல்லோரும் இந்த வணக்கத்தை உயிர்ப்பிக்க முடியும். எனவே இது ஒரு சிறப்புமிக்க வணக்கங்களில் ஒன்றாகும். இப்னு உமரும் அபூ ஹுரைரா போன்ற சஹாபிகள் சந்தை தெருக்களுக்குள்ளே ஊடுருவி அந்த நாட்களிலே
தக்பீரை சத்தம் போட்டு சொல்லக்கூடிய தக்பீரை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த துல்ஹஜ் நாளிலே மக்களுக்கு அந்த வணக்கத்தை உயிர்ப்பிப்பதற்காக அறிஞர்கள் அடையாளப்படுத்துகின்ற போது எம் சமுதாயத்தால் கைவிடப்பட்ட சுன்னாக்களில் ஒன்று, மறந்து போன, முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் கைவிடப்பட்டு போன சுன்னாக்களில் ஒன்றுதான் இந்த துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களில் கால நேரம் வரையறையாமல் நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் விக்ரு செய்வதற்கு அல்லாஹ் வலியுறுத்திய, அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டிய அந்த சுன்னாவை கைவிட்டு இருக்கின்ற ஒரு விடயம் என்று சொல்கிறார்கள். எனவே முடியுமான வரைக்கும் தக்பீர் சொல்ல வேண்டும். தக்பீர் என்றால் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்கின்ற அந்த தக்பீரை அதிகம் சொல்ல வேண்டும். அதே போன்று தஸ்பீஹ் என்றால், தக்பீருக்கு நபி அவர்களை தொட்டும் டிரெக்டான இதுதான் ஒரு வடிவம் என்று சொல்லப்பட்ட நேரடியான ஆதாரங்கள் கிடையாது. சில சஹாபாக்களை தொட்டும் அவர்கள் இப்படி செய்தார்கள் இப்படி செய்தார்கள் என்ற ஆதாரங்கள் வந்திருக்கிறது. எனவே அதிலே சிலரை செல்லலாம். ஆனால் யாருக்குமே இலகுவான ஒன்று, எல்லோரும் சொல்லலாம் என்று இருக்கின்ற தக்பீர்களை அதிகம் சொல்லுவது. அதே போன்று நேரக்கிடையே நாம் சொன்னது போன்று தஸ்பீகுகளை அல்லாஹ் அதிகம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று இந்த துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களில் நபி அவர்கள் செய்கின்ற அடையமான வணக்கங்களின் ஒன்றாக நோன்பை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். நோன்பு அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான வணக்கங்களில் ஒன்று. இந்த துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களில் நோன்பு நோற்பது. அதிலும் துல்ஹஜ் மாதத்தின் 9வது நாள் அரஃபாவுடைய நோன்பை பற்றி சொல்கிறார்கள். அந்த நாளிலே நோன்பு நோற்பது என்பது ஒரு மனிதனுடைய ஒரு வருடத்து முந்திய ஒரு வருடத்து பிந்திய 2 வருடத்தின் பாவங்களை போக்கக்கூடிய பாக்கியமிக்க நாள் அந்த அரஃபாவுடைய 9வது நாளிலே நோன்பு நோற்பது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்ற அந்த செய்தி இருக்கிறது. எனவே அந்த நோன்பை பிடிக்கின்றதும் ஒரு சிறப்பான கடமையாகும். இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களில் பரலான தொழுகைகளை ஜமாஅத்துக்கள் தவறாமல் எல்லா காலமும் செய்யத்தான் வேணும். ஆனால் இந்த காலத்தில் ஸ்பெஷலாக நாம் கூடுதலான அவதானம் எடுத்து ஒரு பயிற்சி எடுக்க வேண்டும். ரமலானிலே முழுமையாக ஜமாஅத்தோடு தொழுவதற்கும் முன்பின் சுன்னத்துக்களை தொழுவதற்கும் எல்லா சுன்னத்துக்களையும் அடையாளம் கண்டு தொழுவதற்கும் உயிர்ப்பிப்பதற்கும் முயற்சி செய்தோம். கொஞ்சம் மறந்துட்டு வந்துட்டு துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்கள் வந்து விட்டது. எனவே அந்த ரமலான் காலத்தை போன்று இந்த நாட்களையும் முழுமையாக ஜமாஅத்தோடு முன்பின் சுன்னத்துக்களோடு ஏனைய தொழுகைகள், லுஹா தொழுகைகள், கியாமுல் லைல் தொழுகைகள், ஏனைய முடியுமான வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சுன்னாக்கள் நபிலான தொழுகைகளை தொழுது அல்லாஹ்வின் அருளை பெறுவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இந்த காலத்தில் அதிகமான குர்ஆனை ஓதுவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று அதிகமான தான தர்மங்கள் செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதற்கும் பாவ மன்னிப்புகள் கேட்பதற்கும் இந்த காலங்களை பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் இது சிறப்பு மிக்க காலம். அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு அருள் ஒழுந்திய ஒரு காலமாக குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சிறப்பு மிக்க காலத்துக்குள் நாம் நுழைய இருக்கின்றோம். அந்த காலத்தை அல்லாஹ் தந்த ஒரு அருள் பொருந்திய காலமாக, அல்லாஹ் தந்த ஒரு ஆஃபராக, ஒரு சலுகை மிக்க காலமாக, நல்ல வாய்ப்பு மிக்க காலமாக பயன்படுத்தி நாளை மறுமையின் அறுவடையை அதிகப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எம்முடைய ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளிகையும், ஒவ்வொரு நிமிடங்களும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்ற போது அத்தனையும் பெருமதி மிக்கவைகளாக மாறுவதற்கான மீண்டும் ஒரு பயிற்சி எடுக்கின்ற காலமாக இந்த துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களை நாம் பயன்படுத்த முற்பட வேண்டும். அந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் தக்வாவோடு எம் வாழ்வை கட்டி எழுப்புவதற்கு முயற்சி செய்வோம். தக்வா என்கின்ற அஸ்திவாரம், தக்வா என்கின்ற கேடயம் தான் எம் வாழ்வின் வெற்றிக்கான வழியாகும். நான் பேசுறதெல்லாம் தக்வா உடையவர்களுக்கு தவிர பயன் தராது. பயான கேட்டுட்டு விட்டு அவரத்தை விட்டுட்டு போவோம். யார் அல்லாஹுவை பயப்படுகிறாரோ அவருக்குத்தான் அல்லாஹ் வாழ்வின் சகல பிரச்சனையில் இருந்து விடுபட்டு
நாம் பேசுகின்ற ஒவ்வொரு காரணத்துக்கும், ஒவ்வொரு பிரச்சனைக்கு, ஒவ்வொரு விடயத்துக்கும் நாம் ஒவ்வொரு காரணம் சொல்லுவோம். நமக்கு எங்க நோன்பு பிடிக்க நேரம் இருக்கு, நமக்கு எங்க திக்ரிசிய நேரம் இருக்கு, நமக்கு எவ்வளவு பிரச்சனை என்று சொல்லி சொல்லி இந்த உலக வாழ்வின் பிரச்சனைகளைத்தான் நாம் உட்படுத்துவோம். எனவே நாளை மறுமையின் பிரச்சனை பாரதூரமானது. நான் நிரந்தரமாக வாழப்போகின்ற இடத்தின் வெற்றி தான் முக்கியமானது. அங்கே உழைக்க முடியாது, அங்கே அமல்கள் செய்ய முடியாது. அதற்கான களமும் தளமும் இதுதான். அதை சரியாக பயன்படுத்துவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முற்பட வேண்டும். அல்லாஹ் தந்த அழகிய வாய்ப்புகளை அழகாக பயன்படுத்துகின்ற புத்தியுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல் கையிசு மந்தான நஃப்ஸஹு அமில லிமா பஅதஹு. புத்திசாலி யார் என்றால் தன் வாழ்வை செம்மைப்படுத்தி முஹாசபா, ஒரு செல்ஃப் இன்குவரிக்கு உட்படுத்தி மர்மைக்காக முதலீடு செய்கின்றவன் தான் புத்திசாலி என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த புத்திசாலிகளாக நாம் இருக்க வேண்டும். எனவே இந்த துல்ஹஜ் மாதத்தை நாம் சிறப்பாக பயன்படுத்த வேண்டும். இந்த துல்ஹஜ் மாதத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகள் பேசப்படுகின்ற சம்பவங்கள் இருக்கின்றன. அதை படிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த தௌஹீதுக்காக போராடிய ஒரு வன்மேன் ஆமி போன்று நின்று இந்த சமுதாயத்தில் சத்திய பிரச்சாரத்தை உயிர்ப்பிப்பதற்காக போராடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை படிக்க வேண்டும். அவர்கள் செய்த தியாகங்களை படிக்க வேண்டும். அவர்களுடைய தியாகத்தின் பலனாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கண் முன்னே இறக்கிய அருக்கொடைகள் தீ குளிர் நிறைந்த ஒரு இடமாக மாறுகின்ற அந்த வரலாற்றை படிக்க வேண்டும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடுவதற்காக அல்லாஹ் கட்டளையிட்ட போது அல்லாஹ்வுக்காக தன் மகனை அறுக்க துணிந்த பெற்றோர்களுடைய வரலாறும், அல்லாஹ்வுக்காக அறுப்பதற்காக தன் கழுத்தை கொடுத்த அந்த பிள்ளையின் கட்டுப்பாடின் தன்மையையும் பற்றி படிப்பதற்கு, அதிலிருந்து பாடம் பெறுவதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை படிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதுவெல்லாம் எம் ஈமானிய உணர்வுகளை உயிர்ப்பித்து உணர்வு பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் எம் ஈமானை வடிவமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புள்ள காலமாகும். இந்த வரலாறுகள் படிக்கப்படுகின்ற காலம் இதுவாகும். படிப்பினைகள் வருகின்ற காலம் உருவாகும். அல்லாஹு தஆலா உலகத்தில் இரண்டு பேருடைய வாழ்க்கை வரலாறில் உங்களுக்கு அழகிய படிப்பினை இருக்கிறது என்று சொல்கிறான். ஒரு வசனத்திலே நபி அவர்களை பற்றி பேசுகிறான், இன்னொரு வசனத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே திட்டத்தெளிவாக பேசுகிறான். இப்ராஹிம் நபியுடைய வரலாற்றில் உங்களுக்கு வாழ்வியல் முன்னுதாரணங்கள் இருக்கிறது, படித்து படிப்பினை பெறுங்கள் என்று சொல்லுகிறான். இந்த காலத்தில் அதை படிக்கணும். பரக்கத்துக்கு இல்ல, வாழ்க்கைக்கு படிக்கணும். இந்த காலத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சம்பந்தப்பட்ட உதுஹிய்யா என்கின்ற ஒரு கடமை இருக்கிறது. துல்ஹஜ் மாதத்தின் 10வது நாள் பெருநாள் கொண்டாடிய பெருநாள் தொழுகை தொழுததில் இருந்து 13வது நாள் அசர் தொழுகை வரைக்கும் உதுஹிய்யா என்கின்ற ஒரு கடமை இருக்கிறது. இந்த கடமை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தின் அடையாளம். ஒவ்வொரு மனிதரும் உதுஹிய்யா கொடுப்பதன் மூலம் இந்த உலகத்தில் தனக்கு இருக்கின்ற பாவ உணர்வுகளை உதுஹிய்யா கொடுத்து நன்மைகளை உயிர்ப்பிக்கின்ற அந்த உணர்வை ஊட்டுகின்ற அந்த கடமையை பொருளாதாரம் வசதி படைத்தவர்கள் கட்டாயம் கொடுப்பதற்கு முற்பட வேண்டும். உதுஹிய்யா என்பது வாஜிபா சுன்னா முஅக்கதாவா என்பதுகின்ற விடயத்தில் அறிஞர்களுக்கிடையிலேயே கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஷேக் இப்னு பாஸ் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள், ஷேக் உதைமீன் போன்ற நவீன கால அறிஞர்கள் எல்லாம் வசதி உள்ளவர்கள் உதுஹிய்யா கொடுப்பது வலியுறுத்தப்பட்ட சுன்னா, அதை கொடுக்காமல் விடுவது வெறுக்கத்தக்கது என்று சொல்கிறார்கள். வசதி இருந்தும் ஒருவன் கொடுக்காமல் விடுவது பொருத்தமற்ற செயல் என்று சொல்கிறார்கள். மன் வஜத சாஅன் ஃபலம் யுضحி ஃபலா யக்ரபன் முஸல்லானா என்ற ஒரு செய்தி வருகிறது. இந்த ஹதீஸிலே சில விமர்சனங்கள் இருக்கிறது, இது சஹீஹா லைஃபா என்று. ஆனால் ஏற்கனவே வந்துள்ள குர்ஆன் ஹதீஸ் வசனங்களை இணைத்து பார்க்கின்ற போது இது மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு விவகாரம், ஒரு அமல் என்று சொல்லுகின்ற அடிப்படையில் முடியுமான வாய்ப்புள்ள எல்லோரும் இந்த துல்ஹஜ் மாதத்தின் 10வது நாளில் இருந்து தனக்கு வசதி இருந்தால் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ضحى النبي صلى الله عليه وسلم بكبشين أملحين أقرنين. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொம்புள்ள கருப்பு நிறம் கலந்த 2 வெள்ளை நிற ஆடுகளை குர்பான் கொடுத்தார்கள் என்று புகாரி முஸ்லிமிலே வந்துள்ளது. குர்பான் கொடுக்கின்ற போது ஒரு ஆட்டை ஒருவர் தனிமையை கொடுக்கலாம். செம்மறி ஆடு என்றால் 6 மாதம் கொண்டதாகவும், ஆடு என்றால் 1 வருடம் கொண்டதாகவும் இருக்க வேண்டும்.
மாடு என்பது 2 வருடங்கள் பூர்த்தியானதாக இருக்க வேண்டும். ஒட்டகம் என்பது 5 வருடம் பூர்த்தியானதாக இருக்க வேண்டும். மிருகங்களை கொடுக்கின்ற போது குறைபாடுள்ள ஊனமுள்ள மிருகங்களை உதுஹியா கொடுக்க முற்படக்கூடாது. உதுஹியா கொடுக்கின்ற போது கொடுக்கின்ற அந்த மிருகம் நமது உடைமையில் இருக்க வேண்டும், நமது சொந்தமாக இருக்க வேண்டும். அதாவது அறுத்து போட்டு காசு கொடுக்கிறது, நிறுத்து போட்டு காசு கொடுக்கிறது என்கின்ற ஒரு நவீன நடைமுறைகள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறது. அறிஞர்களுக்கு அவர்களிடத்திலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. நம்முடைய சமுதாய வழக்கிலே மாடுகளை பொருட்களை வாங்குகின்ற மிருகங்களை வாங்குகின்ற போது அறுத்து நிறுத்து அதற்கு பிறகுதான் காசு கொடுப்பார்கள். எனவே சில அறிஞர்கள் சொல்லுகின்ற அடிப்படையில் உதுஹியா கொடுக்கின்ற வரைக்கும் அந்த உடைமை மாட்டுக்காரருடையதாகவே இருக்கிறது. உதுஹியா கொடுத்ததன் பின்னும் மாட்டுக்காரர் அறுத்ததற்கு பிறகுதான் நாம் விலை தீர்மானித்து காசு கொடுக்க போகிறோம் என்றால் உடைமை இல்லாததை அறுத்த ஒன்றதாக மாறிவிடும் என்கின்ற பிரச்சனைகள் இருக்கிறது. எனவே சில வேளை இதிலே நஷ்டமாக வரும் போன்று தோன்றினாலும் நாம் உதுஹியா என்கின்ற ஒரு கடமையை நம்முடைய பொருளை கொடுத்து தான் செய்ய போறோம். எனவே செய்கின்ற போது இதிலே லாப நஷ்டம் இல்லை, எல்லாமே லாபம்தான் என்ற அடிப்படையில் நமது பொருளை நமது உதுஹியா மிருகத்தை நமக்குரிமை உடையதாக ஆக்கி கொண்டு அறுக்கின்ற அடிப்படையிலே ஈடுபட வேண்டும். உதுஹியா கொடுக்கின்ற நீயத்துள்ளவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் நமக்கு தெரியும். அவர்கள் நகம் முடி போன்ற அந்த துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்பத்திலே இருந்து செய்வதை களைவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற செய்திகள் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டுள்ள கடமையாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த ஆரம்ப 10 நாட்களிலே நாம் இந்த கடமையை செய்வது போன்று துல்ஹஜ் மாதத்தினுடைய 10வது நாளில் வருகின்ற உதுஹியா தொடங்குகின்ற அந்த உதுஹியா என்கின்ற கடமையை கொடுப்பதற்கு இப்போதையே நியத்து வசதி உள்ளவர்கள் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான முற்கூட்டிய நடவடிக்கைகளை செய்ய வேண்டும். அதற்கான கூட்டு ஏற்பாடுகள் நம்முடைய பள்ளிவாசல்களில் இருந்தால் அதற்கான நடைமுறைகளோடு சேர்ந்து 7 பேர் சேர்ந்து ஒரு மாடு கொடுக்கின்ற அந்த கூட்டு ஏற்பாடுகளில் ஒரு பங்கையாவது வாங்கி நாம் இந்த உதுஹியாவிலே பங்கேற்று அதன் மூலம் வரலாற்று வெறுமனே இரத்தம் கொடுத்த ஒரு உணர்வு இல்லாமல் நம் பணத்தை கொடுக்கின்ற அந்த தியாக உணர்வு, அந்த தியாகத்தின் பின்னால் இருக்கின்ற ஒரு வரலாறு பற்றிய படிப்புணர்வு என்பவற்றை பெற்று நாம் எம் வரலாற்றுக்கும் எம் வாழ்க்கைக்கும் என்ன வாழ்க்கை வரலாற்றை உருவாக்கலாம் என்பதற்கான ஒரு நடைமுறையை நோக்கி நகர்வதற்கான ஒரு முயற்சியாக, ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாடமாக பெறுவதற்காக இந்த காலங்களை பயன்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா எம் காலத்தை எவ்வளவு காலம் போட்டிருக்கிறான் என்று தெரியாது. அடுத்த வருடம் இருப்போமோ இல்லையோ என்று தெரியாது. எனவே இருக்கும் காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காலம் என்பதை நாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் உள்ள ஒன்று அல்ல. எம்முடைய நேரம் என்பது எம்முடைய உண்மையாக இருப்பது ஒன்று அல்ல. காலத்தின் சொந்தக்காரன் அல்லாஹ். எமக்கான காலத்தை அவனே நிர்ணயித்திருக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எம்முடைய தொண்டை குழிக்குள் நம்முடைய ரூஹு எந்த கணம் வரும் என்று தெரியாது. ஆனால் நிச்சயமாக வல்லாஹி ஒவ்வொருவருக்கும் வந்துதான் ஆகும். அது வருவதற்கு முன்னால் இந்த காலத்தை சரியாக பயன்படுத்துவோம். இந்த காலத்தை அல்லாஹ் பயன்படுத்துவதற்கென்று தந்திருக்கின்ற சிறப்பான காலங்களை சிறப்பாக உயிர்ப்பிப்பதற்கு முன்வருவோம். அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிமிஸ் ஸலாம்.